போவோமா? 7 முடிச்சிட்டோம் இல்லையா? துதிய முடிச்சிட்டோங்க ஐயா. ஆமா. அப்ப 8க்குன்னா நம்ம சக்தி களத்துக்கு போவோம் இல்லையா? துவாதசாங்கம் பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஆமாங்க ஐயா. அது ஏன் சந்திரன் போய் சூரியன் போய் அதுக்கப்புறம் சக்தி களம் போறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அப்படியே தொடர்ந்துட்டுறீங்களா ஐயா? ஆமா ஆமா தொடருங்கம்மா. ஐயா ஐயா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க ஐயா. பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஷேருங்க ஐயா. பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க. வந்திருக்கணுமே. வந்துச்சா? சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு ஒரு அதிர்ச்சி வந்துரும். அதனால வந்து நம்ம படிப்படியா உடல் எல்லையை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா உடல் துவாதசாங்கம், அதுக்கப்புறம் சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அது பழகும். இது எப்படி பழகும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு சந்தை மாடுகள் வந்து எப்படி ஒரு நாள் பாதையில விட்டுட்டோம்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டாலும் கூட வண்டிக்காரங்க தூங்கினாலும் கூட அது அப்படியே போயிடும். அந்த பாதை வழியாகவே மாடு வந்து போக வேண்டிய இடத்துக்கு அடைஞ்சிரும். அது மாதிரி நம்மளோட ஆத்மாவுக்கும் ஒரு பாதை வகுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாதையை பழகிறதுக்காகவும் திடீர்னு நம்மளால பெரிய மண்டலம் அப்படிங்கறத கற்பனை பண்ண முடியாதுங்கிறதுனால படிப்படியா அழைச்சிட்டு போறாங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற பாதையும் அப்படிதான். அந்த வழித்தடத்திலேயே தண்ணி அப்படியே தொடர்ந்து போகிற மாதிரி நம்மளோட ஆத்மாவுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா துவாதசாங்கம் உடல் எல்லையை கடந்து விரிந்து போகிறதுக்கு ஒரு பாதைக்காக துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் விரிஞ்சு 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 அப்புறம் பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கோடானு கோடி அண்ட கோடி நட்சத்திரங்களை பாக்குறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். சுயம்புக்கனி அம்மா இல்ல உங்களுக்கு துண்டிப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா. நாம ஏன் துவாதசாங்கம் போய் அதுக்கப்புறம் சந்திரன் போறோம், அப்புறம் சூரியன் போய் அதுக்கப்புறம் சூரியனை மையமாக கொண்டு சக்தி களம் போறோம் இல்லையா? அதாங்க ஐயா, அது நேரடியா போறதுக்காக முடியாம தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா வந்து அங்க போய் நல்லா ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குங்க ஐயா. அப்புறம் வந்து நம்ம வந்து தெரிஞ்ச பொருள்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நம்ம உடல் அளவுல இருக்கிறத வந்து நம்ம அந்த பஞ்சேந்திரிய தவம் பண்றோம். அப்புறம் வந்து இந்த மையங்களே வந்து 7 மையங்கள் நம்முடைய உடம்புல தான் இருக்குதுங்க ஐயா. அதை வந்து நம்ம ஈஸியா நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பேரியக்க மண்டலம் மெய்ப்பொருளோட அந்த சுத்த வழிக்கெல்லாம் போறதுக்கு வந்து நமக்கு ஒரு பாதை வேணுங்க ஐயா. அது வந்து இதுன்னா நம்ம ஒரு மலத்தை உயரத்துல இருந்து நம்ம போகும்போது நம்ம அதை இமேஜின் பண்ணிக்கிறோங்க, கற்பனை பண்ணிக்கிறோங்க ஐயா. அப்புறம் அது வந்து நமக்கு சந்திரனை பத்தி நம்ம பஞ்சபூத நவகிரகத்துல வந்து நமக்கு நல்லாவே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். சந்திரனுக்கு போறோம், அப்புறம் வந்து சூரியன் போய் அங்கிருந்து அப்படியே விரிஞ்சு பேரியக்க மண்டலம் மூலம் போறதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாமிஜி அந்த மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு என்னுடைய கருத்துங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வேற ஏதாவது கருத்து இருந்தா தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. நிச்சயமா. வேற அன்பர்கள் பூர்ணிமாமா தயாராயிட்டீங்களா? வரைக்கும் போயிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உடலை விட்டு வெளியே போறதுக்காக சாமிஜி அவர்கள் பாவனையா போகணும் அப்படின்றதுக்காக 12 அங்குலத்துல ஒரு முழம் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவாத சாங்கம் அப்படி போயிட்டு அங்க மனசை கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் விரியும் தன்மை வரணுன்றதுக்காக விரிஞ்சு விரிஞ்சு சந்திரன் போயிட்டு அதுக்கப்புறம் சூரியன் அளவுல நம்ம மனம் வந்து படிப்படியா விரியணும் அப்படின்றதுக்காக சூரியன் வரைக்கும் போயிட்டு விரிஞ்சு அதுக்கப்புறம் விரிஞ்சு விரிஞ்சு பெரியக்க மண்டலம் வரைக்கும் போறதுக்கு நம்ம சுவாமிஜி அவர்கள் படிப்படியா நமக்கு இந்த மாதிரி ஒரு கொடுத்திருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். துரியத்திலிருந்து நாம படிப்படியா அம்மா சொன்ன மாதிரி, சாந்தி அம்மா சொன்ன மாதிரி பாதைகள் வகுத்து கொடுத்துட்டோம்னா நாம துவாதசாங்கம்,
சந்திரன், சூரியன், அப்புறம் அப்படியே பேரியக்க மண்டலம் எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே கடந்து கடந்து போகும்போது பாதைகளை நாமே வகுத்துக்கிட்டோம்னா திரும்பி வரவும் நமக்கு அது ஈஸியா இருக்குன்னு தான் ஒரு வழி பாதை மாதிரி, அதாவது சென்னையில சொல்ற மாதிரி சுத்து வழி பாதை இல்லாம பைபாஸ் ரோடு அப்படி சொல்லியிருப்பாங்க எங்க சென்னையில. அந்த மாதிரி நம்ம நேரடியா போகிறதுக்கு துவாதசாங்கம் நம்ம மனதை விரிந்து விரிந்து பாதை வகுத்து கொடுத்துருக்காங்க ஐயா. எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை செந்தில் பிரசாத் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. 12 அகிலம் விரித்து அதிலிருந்து பேரியக்க மண்டலம் வரை நம் மனதை விரிக்கின்றோம். நம்முடைய அண்டம், நாம இருக்கிறது பால்வழி அண்டலம், மில்கி வே கேலக்சி. அது பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களை 12 வீடுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதே போல பல கோடி அண்டங்கள் இணைந்ததுதான் நம்முடைய பெரியக்க மண்டலம். அப்போ நம்ம பக்கத்துல இருக்க சூரியன் பாத்தீங்கன்னாலே ஆல்பா சென்டாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பக்கத்துல இருக்க நட்சத்திரத்துக்கு நாம போகணும்னாலே நமக்கு அங்கிருந்து ஒரு நம்ம வாழ்க்கை வளமுடன் சொல்றோம், இல்ல ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து சேர்ந்தனாலும் 4.3 வருடங்கள் ஆகும். அதாவது நமக்கு சந்திரன்ல இருந்து ஒளி வந்து பூமியை வந்து அடையணும்னா 1.2 வினாடி ஆகும். சூரியன்ல இருந்து ஒளி வரணும்னா 8 நிமிடங்கள் ஆகும். ஆனால் நம்ம வந்து சூரியன் போயிட்டு சூரியன்ல இருந்து பக்கத்து சூரியன் விரியறதுக்கு 4.3 வருடங்கள் ஆகும். நம்முடைய இந்த சூரிய குடும்பத்தை போல பல கோடி சூரிய குடும்பங்கள் இணைந்தது பால்வழி அண்டம், நம்முடைய அண்டம். அது போன்று பல கோடி பால்வழி அண்டங்கள் சேர்ந்தது தான் நம்முடைய பெரியக்க மண்டலம். அப்போ நம்முடைய மனதை அந்த சக்தி களம் பெரியக்க மண்டலம் அளவுக்கு மனதை விரிக்கும் பொழுது நம்முடைய மன அலைச்சலானது தீட்டா 4 to 7 என்ற ஒரு நிலைக்கு வரும். மனம் எல்லை கட்டிய இதிலிருந்து வெளிப்பட்டு மனம் பெரியக்க மண்டலம் வரை விரியும் பொழுது அங்கு அந்த அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு அவற்றை உணரும் பொழுது மனத்துக்கு விரிவும் தன்மை அதிகரிக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். By the divine, be blessed by the divine. Pranam to one and all present here. வாழ்க வளமுடன். Yesterday we just thought of discussing about Swamiji's lecture in UNO. It was announced earlier that Swamiji Yogiraj Vedatri will give a lecture on demonstration on simplified Kundalini Yoga. So in 1975 on 9th January, Swamiji addressed the gathering. And as usual, Swamiji praised the great organization of UNO. And he was telling that the organization started and is functioning only with the aim of establishing peace among mankind in both political and economic fields. And the UNO strives hard to bring peace in it. And here Swamiji added that the world philosophical wisdom and intellectuals of international thought will appreciate the useful works of UNO. And he added that one more thing which is also very much important for peace, that is nothing but development of spiritual knowledge among mankind. So not only for political and economic field, even in the spiritual field, everyone must have the knowledge. And here Swamiji asked everyone to think about the food, shelter, and clothes. We all know that is very important commodities in material comforts. But whatever be the stock available in these three main commodities, see, when you take a cloth, the cloth in stock at present will be sufficient for the next 2 years for all people, even though the whole world stops production at once. Similarly, the present stock of food will be sufficient for 1 year.
See, he said this in 1975. Now we are in 2020, 45 years, but we still didn't stop the production. So we can just imagine the stock all over the world, how much it is. So unwantedly, we are producing a lot, and what we want, that is not there. That's what here, even for the shelter, Swamiji gives. If the shelters are restricted to the area of actual need, no one in the world will have the suffer for what of shelter. See here, in some countries, these commodities may be less, and with others, they are in surplus. So when we say that it is all to be divided or shared or whatever the plan we implement, people must be in a position to accept and take it lightly. And they see, only when they understand the spiritual, only when they have the spiritual knowledge. So only with the spiritual knowledge, mankind, that is the mankind is enabled to share all the needs with love, respect and responsibility. So Swamiji insists on spiritual development, and later he explained about what is Sky Yoga, and he was explaining about mind and life force also there. He said as the mind is only the psychic extension of the life force, and the life force and the mind both are secret phenomena in the personality of man. This cannot be understood by any of our conventional five senses. So he explained what is Kundalini Yoga, how to bring that life force from Mooladhara to Agna, how they were doing it in ancient days. That is, the ancient yogis tried to change the center by breathing exercise or by chanting mantras. Both the methods were strenuous and time consuming. So now, using the biomagnetism, we can easily bring them up. And Agna meditation is the first step, he says. And he was explaining about the four processes of Sky system. That is meditation, introspection, sublimation, and perfection. We all know that meditation brings willpower and peace of mind. And introspection gives us enlightenment, the knowledge, and sublimation, which gradually changes our characters and habits. And the last one is nothing but the perfection, which is our aim. So then finally, Swamiji concludes by blessing everyone. And he said that all this analysis is not one day work. Nearly 40 years of his life, he spent only for all this. So he was telling that after a long period of research, over 40 years of my life, I found that only spiritual knowledge will result in peace within self, in the society and among nations. So he requests everyone to take part in meditation and live the life happily. Then finally, he concludes his speech by wishing everyone there as good health, long life, prosperity, and peace. Okay, this is the gist of what Swamiji gave a lecture at the United Nations Organization, Newark, USA on 9th January 1975. So again, here he insists for food, shelter, and clothes. We have to think, and apply the Vedatriyam. Yes. Thank you, Ananda, for giving me the opportunity to think about the lovable topic and for patients hearing too. Thank you. Be blessed by the divine. Thank you, Amma. Nice start for the day. Any other people want to get clarified and ask some questions also to refine themselves? So I think everybody has understood our Maharishi's words. It's very simple one. Very simple, simple language. That's right. Yes, yes. Morning, sister. Okay. Be blessed by the divine. Be blessed by the divine. Oh, now let us bless all the participants of today's program, and for the Guru meditations, God's meditation by Purnima Amma, Arunati Purnima Amma, and for the Durya meditation, Arunati Akila Amma, and thought for the day by Arunati Bhakyalachi Mama. Let us bless all them at once. By the grace of the divine power,
May all the participants and all the participants of the today's programs enjoy good health, long life, enough wealth, prosperity, and peace. By the grace of the divine power, may all the participants and their family enjoy good health, long life, enough wealth, prosperity, and peace. By the grace of the divine power, may all the participants and their family enjoy good health, long life, enough wealth, prosperity, and peace. Be